நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் கொச்சியில் நடிகை லட்சுமி மேனன் போதையில் தகராறில் ஈடுபட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் கொச்சியில் நடிகை லட்சுமி மேனன் போதையில் தகராறில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. தனியார் மதுபான பாரில் லட்சுமி மேனன் தரப்பிற்கும் மற்றொரு தரப்பினருக்கும் தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதாம். சதாம், என்ன நடந்தது, விரிவான விவரம்? வணக்கம். அதாவது கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கிய வழக்கில் தலைமறைவாக உள்ள பிரபல நடிகை மற்றும் அவரது நண்பர்கள் தகராறில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி அந்த காட்சியை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனியார் மதுபான பாரில் கடந்த 25ஆம் தேதி இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து ஐடி ஊழியர் உள்ளிட்ட ஒரு தரப்பினர் பாரிலிருந்து வெளியேறி காரில் சென்றுள்ளனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற மறு தரப்பை சேர்ந்த கும்பல் வழியில் காரை தடுத்து நிறுத்தி காரில் இருந்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று கடுமையாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பின்பு அவரை பரவூரில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக எர்ணாகுளம் அந்த ஐடி ஊழியர் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு லட்சுமி மோகனின் 3 நண்பர்களான மிதுன், அனீஸ், சோனாமோல் ஆகிய 3 பேரை தற்போது வரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது பிரபல நடிகையான லட்சுமி மோகன் அந்த ஐடி ஊழியரின் காரில் முன்பாக சென்று அவர்களது நண்பர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சியில் எதிர் தரப்பினரின் காரை சாலையில் வழியில் நிறுத்தி சென்று லட்சுமி மோகன் மற்றும் அவரது நண்பர்கள் தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு பதிவு செய்து 3 பேரை இதுவரை கைது செய்துள்ளனர். கைது செய்த பின்னர் மீண்டும் நடிகை லட்சுமி மோகன் தற்போது தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. எதிர் தரப்பினர் புகாரின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் தற்போது லட்சுமி மோகனை கைது செய்வதற்காக தீவிரமாக தேடி வருகின்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.